السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு மார்க்க ஒன்றுகூடலிலே அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான, இஸ்லாத்தினுடைய சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த வகையில் இஸ்லாமிய கலாச்சாரமும் முஸ்லிம்களுடைய தற்போதைய நிலையும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ளவர்களே, பொதுவாக கலாச்சாரத்தை நாம் பேசுவதற்கு முன்னால் கலாச்சாரம் என்றால் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாச்சாரம் என்றால் என்ன, உண்மையிலே கலாச்சாரம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கலாச்சாரம் என்பது நாமெல்லாம் அறிந்தது போல ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் அந்த விஷயத்தில், அந்த சமுதாயத்தினுடைய அனைத்து விஷயங்களிலும் இன்னென்ன விஷயத்தில் இப்படி இப்படி இருக்கணும், உடை, உணவு, கலாச்சாரம், ஒழுக்கம், சமூக பண்பாடு, இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்தை பொறுத்து அவர்களுடைய கலாச்சாரம் என்பது மாறுபடும். எல்லா நாடுகளுக்கும் ஒரே கலாச்சாரம் இருப்பது கிடையாது, எல்லா சமூகத்தாருக்கும் ஒரே கலாச்சாரம் இருப்பது கிடையாது. இந்தியா என்கின்ற ஒரு நாடு, அந்த இந்தியாவிற்குள் நாம் பார்த்தால் கூட பல்வேறுபட்ட பகுதிகளில் பல்வேறு கலாச்சாரங்கள் காணப்படுகின்றன. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய கலாச்சாரம், அவர்கள் காலம் காலமாக எதை பின்பற்றி கொண்டு வருகிறார்களோ அல்லது அவர்கள் எந்த முறையை சரி என்பதை காண்கிறார்களோ அதனை பின்பற்றி கொண்டு அந்த அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கைகளை நடத்துபவர்களாக நாம் காண்கின்றோம். அன்புள்ளவர்களே, உண்மையிலே ஒரு முஸ்லீம், இப்போ பொதுவாக அரபு கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்களுடைய உணவிலிருந்து, அவர்களுடைய உடையிலிருந்து, அவர்களுடைய திருமண விஷயங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாழ்க்கை முறைக்கு டோட்டலாக மாறுபடும். ஆனால் அப்படிப்பட்ட அரபுகளுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் வருகிறது. அரபுகள் ஒரு கலாச்சாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு முறைமை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது, அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இஸ்லாம் வந்தவுடன் அவர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே அடித்து ஒழித்து விட்டு இந்த கலாச்சாரத்தை எல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது, இஸ்லாத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. மாற்றமாக அவர்களுடைய கலாச்சாரம், அரபுகளுடைய கலாச்சாரம், அதில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தவறாக இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக இருந்ததோ அதனை வரையறைப்படுத்தி தந்தது, அதனை நெறிமுறைப்படுத்தி தந்தது. இப்போ இஸ்லாம் என்பது கலாச்சாரங்களை முற்றிலும் ஒழிக்காது. அதே நேரத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று ஒன்று உள்ளது. நம்முடைய கலாச்சாரமும் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரமும் எங்கெல்லாம் முரண்படுகிறதோ அங்கு நம்முடைய கலாச்சாரத்தை நாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு பொருத்தமான ஒன்றாக நான் இஸ்லாத்தை ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ தமிழகத்தில் நாம் வாழ்கின்றோம். தமிழர்களுக்கென்று சில பண்பாடுகள் இருக்கும், தமிழர்களுக்கென்று சில குணநலங்கள் இருக்கும், தமிழர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கும். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட தமிழர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாம் எங்கு நம்மிடத்துல எந்த கலாச்சாரத்திற்கெல்லாம் முரண்படுகிறதோ அந்த இடத்தில் நம்முடைய கலாச்சாரத்தோடு சேர்த்து இஸ்லாத்தையும் பின்பற்ற வேண்டும். எங்கெல்லாம் இஸ்லாம் முரண்படுகிறதோ அப்பொழுது நாம் இஸ்லாத்தை அந்த இடத்தில் முதன்மைப்படுத்த வேண்டும்.
அது எப்படிப்பட்ட கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொள்கையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு முரண்படும் என்று சொன்னார், இஸ்லாத்திற்கு எதிராக அது அமையும் என்று சொன்னால் அதை நாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தை முற்றாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, சாதாரணமாக நம்ம பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்கும். வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்கும். அதில் ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு, ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு இது ஒவ்வொரு கலாச்சாரத்தை பொறுத்து மாறுபடும். இப்போ தமிழகத்தில் என்ன சாப்பிடுவாங்க? இட்லி, தோசை அல்லது மதியம் சாம்பார், இது போன்ற உணவுகள் இங்கே பிரபல்யமாக இருக்கும். நம்முடைய பிரதான உணவாக எது இருக்கும்? அரிசி என்பது நம்முடைய பிரதான உணவாக இருக்கும். காலையிலையும் 3 வேளை அரிசி போகக்கூடிய வீடுகள்லாம் இருக்கின்றன. அப்போ நம்முடைய பிரதான உணவு, நம்முடைய கலாச்சாரம் இதில் இஸ்லாம் தலையிடுகிறதா என்று கேட்டால், உணவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கலாச்சாரத்தை மாற்றிவிட்டு அரபுகள் என்ன உண்டார்களோ அதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. உங்களுடைய உணவுகளை நீங்கள் உண்டு கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில விஷயங்களை தடுத்திருக்கின்றார். இல்லாமா யுத்லா அலைக்கும், உங்களுக்கு எது ஓதி காண்பிக்கப்பட்டிருந்தோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால் நாம் எந்த உணவையும் உண்ணலாம். இட்லியை சாப்பிடலாம், தோசையை சாப்பிடலாம். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றி கொள்ளலாம். அதற்கெல்லாம் மார்க்கம் தடை போடவில்லை. ஆனால் நாம் எதை தடுத்திருக்கின்றேனோ, பன்றியினுடைய இறைச்சி அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டது, வேட்டையாடி உண்ணக்கூடிய பிராணிகள், இது போன்ற விஷயங்கள், இரத்தம், இப்படி ஒரு சில விஷயங்களை இஸ்லாம் தடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் போயிட்டு அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்தாலும் நான் சாப்பிடலாம், அது என்னுடைய கலாச்சாரம் என்று ஒரு சொல்லுவான் என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க முடியாது. அந்த இடத்தில் நீங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ அங்கே எந்த ஊராக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், அவரவருடைய உணவை அவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம். இதை நீங்கள் பாருங்க, அரபு நாடுகளில் பாருங்க, அவங்க சாப்பிடக்கூடிய சிஸ்டம் முற்றிலுமாக வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சாப்பிடுவாங்க? குபுசு சாப்பிடுவாங்க, அல்லது அவர்கள் சாப்பிடக்கூடிய சில மந்தி, இது போன்ற விஷயங்களை சாப்பிடுவாங்க. அப்போ அது அவர்களுக்கான உணவு. நாம் முஸ்லீம்கள் என்பதால் அவர்களுடைய உணவை நாம் சாப்பிட வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லவில்லை. நாம் விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம், விருப்பப்படுறோம், எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நாம் சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் என்னுடைய கலாச்சாரத்தில் இஸ்லாம் எதை தடுக்கிறதோ அதை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். உண்மையிலே பாருங்க, உணவு கலாச்சாரத்தில் இன்னைக்கு முஸ்லீம்கள் நிறைய பொழும்போக்காக இறைவன் தடுத்தவற்றை உண்கிற அளவுக்கு போயிட்டாங்க. உதாரணமா இன்றைக்கு நவீன பெயர்களில் நிறைய வருது. KFCன்னு சொல்றாங்க, மெக்டொனால்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, அல்லது பீட்சா ஹட், இது போன்ற நிறைய வார்த்தைகளால் நிறைய உணவுகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதுவெல்லாம் ஹலாலா ஹராமா, இதற்கு ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கா, எதையுமே பார்க்காமல் கலாச்சாரம் என்கின்ற பெயரால் நான் முன்னேறுகிறேன், முன்னேற்றம் என்றால் இதுவெல்லாம் இருக்க வேண்டும் என்று உணவு விஷயத்தில் இன்றைக்கு பொழும்போக்காக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள். ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் உணவு புது பேராக இருக்குது, அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர உண்மையிலே அந்த உணவு ஹலாலான உணவாக இருக்கின்றதா? சில நேரங்களில் ஹோட்டலில் வேணால் கரெக்டாக இருக்காங்க, ஹோட்டலுடைய விஷயங்கள், அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் முஸ்லீம்களுடைய ஹோட்டலை பார்த்து சாப்பிட்றாங்க. ஆனால் வெளியே செல்லுகின்ற இடத்துல இந்த KFC இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஹலாலுடைய சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு சில இடங்களை தவிர அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, ஹலாலுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது என்னதான் நல்ல விஷயமாக இருந்தாலும், இது என்னதான் மக்கள் எல்லாம் இதை உண்டாலும், என்னுடைய கலாச்சாரத்தில் இது கிடையாது. என்னுடைய கலாச்சாரம் அது ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் நான் உண்ணுவேன், ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் நான் உண்ணுவேனே தவிர என்ன பண்ண மாட்டேன், கண்டதையும் நான் உண்ணுவனாக நான் இருக்க மாட்டேன் என்று தான் ஒரு முஸ்லீமுடைய விஷயமாக இருக்க வேண்டும். இது உணவுடைய விஷயம். உடையை எடுங்க, உடையை இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் நல்ல உடைகளாக விருப்பப்பட்ட உடைகளை போட்டுக்கலாம். ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் அணிகிறீங்களா, அணிந்து கொள்ளுங்கள். ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டையும் போடுறீங்களா, போட்டுக்கோங்க. அதெல்லாம் இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் அதை வகைப்படுத்துகிறது, அதுக்கு ஒரு வரையறையை போடுகிறது. இப்படிப்பட்ட மோசமான ஆடைகளை மட்டும் நீங்கள் அணியாதீர்கள். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது அரைகுறையாக இருக்கும் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய உடல் அமைப்புகளை அப்படியே ஒட்டியவாறு வெளிப்படுத்தும் என்று சொன்னால் அந்த இடத்துல இஸ்லாம் அதை அனுமதிக்காது. அப்போ உங்களுடைய ஆடை அது அனுமதிக்கும். அதே நேரத்தில் அது இஸ்லாத்திற்கு முரணாக இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய கலாச்சாரமா இஸ்லாமா என்று வருகின்ற நேரத்தில் இஸ்லாம் தான் என்னுடைய கலாச்சாரம் என்று ஒரு முஸ்லீம் அந்த இடத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
இஸ்லாம் தான் என்னுடைய கலாச்சாரம், அதுதான் எனக்கு முக்கியம் என்று ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதே பெண்களுடைய ஆடைக்கு இஸ்லாம் என்ன சட்டம் போடுகிறது? உங்களுடைய முந்தானைகளை உங்களுடைய உங்களுடைய முந்தானைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய மார்புகளுக்கு மேல் போட்டுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ பெண்களுக்கு இதில் இஸ்லாம் தனி சட்டத்தை வைக்கின்றது. நீங்கள் என்ன ஆடையும் அணிந்து கொள்ளலாம், கண்ணியமான ஆடைகளாக எதை வேணால் அணிந்து கொள்ளலாம், ஆனால் அதை வீட்டிற்குள் அணிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லுகிறது? வீட்டிற்குள் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு பொது இடத்திற்கு வருகிறீர்கள் என்று சொன்னால், ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு வருகிறீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக உங்களுடைய உடலை முழுமையாக கவர் பண்ணி அமைப்பில் தலை தொடக்கம் முடி தொடக்கம் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து பகுதியிலும் கவர் பண்ணி அமைப்பில், இன்னும் சில அறிஞர்கள் அதில் விதிவிலக்கு கொடுக்குறாங்க, முகமும் கைகளையும் தவிர, அது தவறு கிடையாது. அப்போ ஒரு முழுமையான ஒரு மறைப்பின்படி தான் நீங்கள் சமுதாயத்தில் வர வேண்டும் என்று இஸ்லாம் அந்த இடத்தில் ஒரு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. நான் தமிழகத்தில் வாழ்கிறேன், தமிழகத்தினுடைய உடையை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாம் சேரீ தான் கட்டுறாங்க என்பதற்காக ஒரு முஸ்லீம் பெண்மணி என்ன பண்ண முடியாது? சேரீ அவங்க கட்டலாம், ஆனால் அதை வீட்டிற்குள் அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், வெளியே கட்டிக்கிட்டு அதை வரக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்த கலாச்சாரம், இந்த ஆடையினுடைய கலாச்சார விஷயத்தில் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தால், உண்மையிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆண்களுடைய ஆடையை பார்க்கின்ற நேரத்தில் அந்த பெண்கள் போடுவதை போன்று அந்த லெக்கின்ஸ் என்ற அமைப்பில் அது போன்ற ஆடைகளை ஆண்கள் இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடலோடு ஒட்டிய, காலை உருவ முடியாத, கவர் போட்டு கல்ற அளவுக்குலாம் இன்னைக்கு நிறைய ஆடைகள் வந்துவிட்டு. அதே போன்று பெண்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால், ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற நேரத்தில் அல்லது ஒரு பொது இடங்களுக்கு, ஒரு மரியாதையான இடங்களுக்கு போகின்ற நேரத்தில் ஹிஜாபை அணிகின்றார்களே தவிர, அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அந்த ஹிஜாபை பேணுகிறார்களா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒரு சாதாரணமாக ஒரு பால் வாங்குற நேரத்தில், அல்லது ஒரு கடைக்கு போகிற நேரத்தில், அல்லது வீட்டுக்கு ஒரு கேஸ் காண வர நேரத்தில், இது போன்று அவர்களெல்லாம் அந்நிய ஆண்கள் இல்லையோ என்பதை போன்று அந்த இடங்களெல்லாம் கவனம் குறைபாடோடு அந்த கலாச்சாரத்தை மறந்தவர்களாக இருப்பதை நாம் காண்கின்றோம். இப்போ ஹிஜாப் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் தான் ஹிஜாப். ஹிஜாப் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு சொல்லியிருக்கின்றான்? உங்களுடைய மஹரம் அல்லாத நீங்கள் யாரை சந்தித்தாலும் நீங்கள் ஹிஜாபோடு அந்த இடத்தில் இருக்க வேண்டும். மஹரம் அல்லாத ஆண்கள் இருக்கிறார்கள், அஜ்னபியான ஆண்கள் இருக்கின்றார்கள், அந்நிய ஆண்களாக இருக்கின்றார்கள். அவர் கேஸ்காரராக இருந்தாலும் சரி, அவர் பால்காரராக இருந்தாலும் சரி, அவர் எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, அவர் கரண்ட்டுக்கு ரீடிங் எடுக்க வரவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு பெண்மணி அவருக்கு முன்னால் நிற்பாள் என்று சொன்னால் அவள் முழுமையாக தன்னை மறைத்த அமைப்பில் தான் நிற்க முடியும். ஆனால் இன்றைக்கு கவனக்குரியவா இருக்காங்க. என்ன பண்றாங்க? தலையில ஒரு துணியை மட்டும் போட்டு வராங்க. அவர்களுடைய கைகள் தெரிகிறது, அவர்களுடைய கால் பகுதிகள் தெரிகிறது, ஆனால் அதுலெல்லாம் இருக்கலாம், என்ன பண்ண முடியும் என்கின்ற அமைப்பில் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் அப்படி இருக்காங்க, நம்முடைய கலாச்சாரத்தில் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க என்பதற்காக ஒரு முஸ்லிம் பெண்மணி என்பவள் அவளுடைய ஆடையில் எந்த ஒரு குறையையும் வைக்கக்கூடாது, எந்த ஒரு காம்ப்ரமைஸையும் அந்த இடத்துல செஞ்சுக்க கூடாது. என்னுடைய கலாச்சாரம் இது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இந்த இடத்தில் இந்த கலாச்சாரத்தை தான் கட்டாயமாக ஆக்கி இருக்கின்றான். நான் இதை மட்டும்தான் பின்பற்றுவேனே தவிர இதை விடுத்து விட்டு என்னுடைய ஊர் மக்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்கள், நான் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இப்படி செய்கிறார்கள் என்பதற்காக இஸ்லாத்தை அந்த இடத்தில் புறக்கணிப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு கலாச்சார சீர்கேடாக இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று ஒரு முஸ்லிம் பெண்மணி இருக்காங்க. அந்த முஸ்லிம் பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கின்றது. என்னுடைய இப்போ பொதுவாக தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் என்னெல்லாம் செய்கிறார்களோ அதே போன்ற ஒரு முஸ்லிம் பெண்மணி என்போல் இருக்க முடியாது. அவளுக்கு என்று சில விஷயங்களில் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு அந்நிய ஆணிடத்தில் பேசுகின்ற நேரத்தில் தேவைக்கு ஏற்ப பேச வேண்டும், தேவையற்ற பேச்சுகளை பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால் அது என்னுடைய கலாச்சாரம், அது என்னுடைய கலாச்சாரம், நான் இந்த இடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை எனக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஆண் பெண்கள் கலந்து ஒரு இடத்துல பணி செய்வது கூடாது. ஆண் பெண்கள் கலந்து கொண்டு, அதாவது அவர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு திரையோ அல்லது எந்த ஒரு தடுப்போ இல்லாத அமைப்பில் அவர்கள் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள்? சாதாரணமாக ஆண்களோடு பேசக்கூடிய அமைப்பில், ஆண்களோடு எல்லாரும் இல்லாவிட்டாலும் உண்மையிலேயே ஒரு பெருங்கொண்ட சமுதாயம், அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சமுதாயம், சிறந்த முறையில் வாசிக்கக்கூடிய, சிறந்த முறையில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது என்று சொன்னால், அந்நிய ஆண்களுடன் சர்வ சாதாரணமாக பேசக்கூடிய, தேவையற்ற தேவைக்கு ஏற்ப பேசலாம். இஸ்லாம் முற்றிலுமாக தடுக்கவில்லை. ஒரு தேவை இருக்கிறதா, ஒரு கடைக்கு போறீங்களா, ஒரு பொருளை வாங்கலாம், கடைக்கு போனீங்கன்னா பொருளை வாங்கினேன், காசை கொடுத்து வந்தேன், அவ்வளோதான். கடைக்கு போனேன், பொருளை வாங்கினேன்,
காசை கொடுத்து அந்த இடத்துல வந்துடணும். அந்த இடத்தில் தேவையற்ற பேச்சுகள், தெரிந்தவர்களாக இருந்தால் நல்லா இருக்கீங்களா ஒரு 2 வார்த்தை கேட்டுக்கிறது தவறு கிடையாது. அதே நேரத்தில் அங்கு நின்று கொண்டு இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம சமுதாயத்தில் என்ன பார்க்குறோம், அந்நிய ஆண்களோடு நின்று சிரித்து கொண்டு பேசக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கின்றோம். அவர் யாராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், பழக்கமானவராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பெண்மணி எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்நிய ஆணுடன் நான் பேசுவது தவறு. தேவையற்ற பேச்சுகள், சிரித்து கொண்டு தேவையில்லாமல் பேசுவது தவறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், யா நிசா நபி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போன்று கிடையாது. இனி தகைத்துன்ன, நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் ஃபலா தஹதான ஃபில் கௌல், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், பேசும் பொழுது என்ன பண்ணாதீங்க, குலைந்து பேசாதீர்கள். பேசும்போது நளினத்தை கடைபிடிக்காதீர்கள். ஒரு ஆணிடத்தில் நான் பேசுகின்றேன், ஒரு விஷயத்தை நான் கேட்கின்றேன், அல்லது ஒரு கல்வியினுடைய விஷயத்தை நான் கேட்கின்றேன், தவறு கிடையாது. ஆனால் அதை எப்படி பேச வேண்டும், ஒரு கண்ணியமான முறையில், ஒரு கண்ணியமாக ஒரு ஆணிடத்தில் நான் பேசுகின்றேன், அந்த இடத்தில் எந்த ஒரு நெளிவு சிலிவுகளும் அல்லது எந்த ஒரு சிரிப்போ, தேவையற்ற அமைப்பில் சிரிப்புகளையோ வெளிப்படுத்தாமல் இந்த விஷயம் இப்படித்தான் என்று அந்த இடத்தில் நாம் வெளிப்படுத்திட்டு போடுமே தவிர, அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக ஆகி போச்சு. என்னது, அந்நிய ஆண்களோடு முஸ்லிம் பெண்மணிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மணிக்கணக்கில் பேசக்கூடிய பெண்மணிகளை பார்க்கின்றோம். அந்நிய ஆணோடு மணிக்கணக்கில் என்ன பண்றாங்க, உண்மையிலே அவர்களுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். ஆனால் சட்ட ரீதியாக இது தவறு, சட்ட ரீதியாக இது தவறு. இந்த இடத்தில் இந்த கலாச்சாரத்தை ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்மணி எப்படி பேசுகின்றாலோ அதை போன்று நான் இந்த இடத்தில் பேச முடியாது என்பதை ஒரு முஸ்லிம் பெண்மணி புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, கர்ணபி புயூத்தி குன்ன, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்கியிருங்கள், வலா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப கால பெண்கள், அறியாமை கால பெண்கள் எப்படி தெருக்களில் சுற்றி திரிந்தார்களோ அது போன்று நீங்கள் திரியாதீர்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்கள் பள்ளிகளில் தொழுவதை விட அவர்கள் வீடுகளில் தொழுவது அவர்களுக்கு சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இப்போ தேவைக்கேற்ப நம்ம செல்லலாம், அது தவறு கிடையாது. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு கல்வியை கற்றுக்க ஒரு 4 இடத்துக்கு போகிறோம், ஒரு பயானுக்கு போகிறோம், அல்லது ஒரு விஷயம் நல்ல விஷயத்திற்காக போவது தவறு கிடையாது. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, இப்போ நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் வீட்டில் இருக்கிறது சிறந்தது என்று இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வீடுகளில் இருப்பதை இஸ்லாம் சிறந்தது என்பதை சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு பார்க்குறோம் சமுதாயத்தில் முஸ்லீம் பெண்மணிகள் உண்மையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, டூருக்கு போகிறாங்க. டூருக்கு போகிறது தவறு கிடையாது, அவர்களுடைய குடும்பத்தோடு அவங்க டூருக்கு போகிறாங்க, ஒரு சுற்றுலா செல்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறு கிடையாது. ஆனால் அங்கே போய் அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல குளிக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கின்றோம். அங்கே ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அசால்ட்டாக அந்த இடத்துல குளிக்கிறாங்க. அந்த இடத்துல உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு அருவருப்பான ஒரு முஸ்லீம் பெண்மணி இப்படி நடந்து கொள்ளலாமா என்கின்ற, உண்மையிலே தண்ணி அவர்களுடைய ஆடையில் பட்டால் அவர்களுடைய உடல் என்பது அந்த இடத்துல வெளிப்படும். இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையெல்லாம் கணக்கெடுக்காமல் இந்த இடத்துல என்னமோ எல்லாரும் சஹாபாக்களாக இருக்காங்க, அந்த இடத்துல போகிறோம், ஒரு சுற்றுலா போகிறோம், அந்த இடத்துல சஹாபாக்களாக இருக்க போகிறாங்க, அங்கே இருக்கிறதுலே மோசமான மனிதர்களும் இருக்கலாம், நல்ல மனிதர்களும் இருக்கலாம். இப்போ ஒரு அந்நிய இடத்தில் நான் இருக்கின்றேன், ஒரு என்னுடைய குடும்பத்தினர் இல்லாத இடத்துல நான் இருக்கேன், அப்படி என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் பெண்மணி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஒழுக்கமாக, ஒரு கண்ணியமாக, இந்த இடத்தில் என்னதான் இது நன்றாக இருந்தாலும் என்னுடைய கற்பு அல்லது என்னுடைய மானம், என்னுடைய உடலமைப்பு இன்னொரு ஆணுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது எனக்கு தேவையில்லை, அதுதான் என்னுடைய கலாச்சாரம் என்றுதான் ஒரு முஸ்லீம் பெண்மணி இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் பெண்மணி எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இது தவறான ஒரு விஷயம், இதை நான் செய்வதால் என்னுடைய மான ரீதியாக நான் பாதிக்கப்படுகிறேன் என்று அந்த இடத்தில் தவிரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஆடை ஒழுங்குகளில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம். உண்மையிலே இஸ்லாமுடைய கலாச்சாரத்தை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ளவர்களே, அதே போன்று திருமண விஷயங்களை எடுங்க. திருமணம், ஒரு முஸ்லீம் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் அதற்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறது. என்ன வைத்திருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், வன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். திருமண வயது வந்துவிட்டால் அவர்கள் அடிமைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாதாரண பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் திருமணத்தை செய்து வையுங்கள். யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பணக்காரர்களாக அல்லது அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான், சிறுவர்களாக இருந்தால், சிறுவர்கள் என்று சொன்னால் ஒரு திருமண வயதை அடைந்த ஒரு பருவமாக இருந்தால்
அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். பொருளாதாரம் இல்லையே, அவனுக்கு காசு இல்லையே அப்படி என்று யோசிக்காதீங்க. அவனுக்கு அவனிடத்துல ஒரு ருஷ்த காண்றீங்கன்னா, அந்த ருஷ்துனா என்ன? இவன் ஒரு கொலைக்க தெரிந்த ஒரு பையன், இவனால் இவன்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்கு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொன்னால், அல்லது இந்த பெண்மணியிடம் திருமணத்திற்கான அந்த மெச்சூரிட்டி இருக்கு என்பதை நீங்கள் காண்கிறீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வையுங்கள். அது 20ஆக இருக்கலாம், 16ஆக இருக்கலாம், 18ஆக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய திருமண வயது எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆண்களாக இருந்தால் 28, 29, 30, 31 அப்படி ஏறிக்கொண்டே போகிறது. அதே போல பெண்களாக இருந்தால் ஒரு காலத்தில் 17, 18 வயசு வந்தோன்னா கரெக்டாக திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அது இப்போதான் பிறந்த குழந்தையா இருக்கு, பால் குடியே மறக்காத குழந்தையா இருக்கு என்று 18 வயசு பெண்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வயசுல திருமணம் முடிக்கிறாங்க? 23, 24, 25, 26 அவர்கள் படிக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு திருமணம் தேவையில்லை அப்படின்னு அந்த பெண்மணியை நினைக்க மாட்டாங்க. அந்த பெண்மணியினுடைய மனசுலேயே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்காது, அல்லது அந்த ஆணுடைய மனசுலேயே அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்காது. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சார மாற்றம், கலாச்சார திணிப்பு, அந்நியர்கள் எப்படி முடிக்கிறார்களோ, அவன் 29 தானே முடிக்கிறான், அந்நியன் 29, 30, 31, 32 தானே முடிக்கிறான், 35 முடிக்கிறாங்களே, அப்போ நாங்கள் எப்படி முடிக்கக்கூடாது? இப்படி அல்ல இஸ்லாம் என்பது. இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்று ஒரு வரையறையை கொடுத்திருந்தால் அதை நாம் பின்பற்றி கொண்டு போக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு வயது 9. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வயது எவ்வளோ? 9 வயது. அப்போ நம்ம மற்ற கலாச்சாரத்தை பார்த்து அவர்கள் எப்படி திருமண விஷயங்களை செய்கிறார்களோ, திருமண வயது எல்லைகளை நிர்ணயிக்கிறார்களோ அது போன்று நாம் நிர்ணயிக்க கூடாது. திருமணத்திற்கான ஒரு வயது அவனுக்கு வருகிறது என்று சொன்னால், அல்லது அந்த பெண்ணுக்கு வருகிறது என்று சொன்னால், அது 16ஆக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், அல்லது 18. சட்டத்தை நாம் மதிக்கிறேன் என்கின்ற அமைப்பில் ஒரு 18 அந்த வயதிலாவது என்ன பண்ணணும்? அவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுக்க பார்க்க வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய கலாச்சாரத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு திருமணத்தை எவ்வளவோ பெற்றோர்கள், திருமணத்தை சீக்கிரம் செய்வதை தவறாக பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் காதல் இது போன்ற விஷயங்களில் இருப்பதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அந்த வயசுக்கு அது இருக்க தானே செய்யும். அந்த வயசுல அப்படிதானே இருப்பான். உங்களுடைய மகள் அல்லது உங்களுடைய மகள் ஒரு ஆணுடன் பழகுகிறார், அல்லது உங்களுடைய மகன் ஒரு பெண்ணுடன் பழகுகிறார் என்று ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அவங்க 2 பேரும் நண்பர்கள். சாதாரணமாக பெற்றோர்கள் கடந்து போறாங்க. எப்படி கடந்து போறாங்க? அவர்கள் 2 பேரும் நண்பர்கள் என்று அவர்கள் சொல்லிக்கிட்டு சாதாரணமாக போவதை பார்க்கின்றோம். உண்மையிலேயே இது உலக நியதிக்கே மாற்றமான பேச்சுக்களை இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெண் ஒரு ஆண் யாரும் இல்லாமல் தனியாக பழகுகிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக சரியான ஒரு நண்பனாகவும் இருக்க முடியாது. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு பெண்ணுடன் பழகுகின்றேன், அந்த பெண்ணை நான் நண்பராக மட்டும்தான் பார்க்கின்றேன், எனக்கு தவறான எந்த ஒரு எண்ணமும் வரலாம், நான் டாக்டர் போய் பார்க்கணும். நான் ஒரு பெண்ணோட பழகிறேன், ஒரு ஆணாக நான் இருக்கின்றேன், ஒரு பெண்ணுடன் தனிமையில் பழகுகின்றேன், தனிமையில் பேசுகின்றேன், எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை, நான் நல்ல முறையில் தான் பழகுகின்றேன், அவன் என்னுடைய நண்பன் தான் அப்படி நான் நினைக்கிறேன்னா நான் டாக்டர் போய் பார்க்கணும். எனக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அப்போ இப்படி ஒரு மனிதர் சொல்லுகிறார் என்று சொன்னால் உண்மையிலே அவர் போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அந்த பெண்ணை நண்பராகத்தான் பார்க்கின்றேன், நண்பராகத்தான் பழகுகின்றேன், அதனால தான் எங்களுக்குள்ள அந்த தோழமை இருக்கு. அப்படி சொன்னால் அவர் என்ன சொல்றாரு? பொய் சொல்றாரு. இது உலகத்தினுடைய நியதி. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க, அதையெல்லாம் பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. என்னுடைய மகன் அவனோட பெண்ணோட பேசுறான், என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய மகள் ஒரு ஆணோடு நல்ல முறையில் பழகுகிறார், அது என்ன நல்ல முறையில்? ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி நல்ல முறையில் பழக முடியும்? ஒரு பொது மேடைகளில் ஒரு இடத்தில் பேசுறது வேற, யாரும் இல்லாமல் தனியாக எப்படி நல்ல முறையில் பழக முடியும்? அப்போ இதுவெல்லாம் உண்மையிலே இஸ்லாமிய கலாச்சாரங்களை உடைத்து கொண்டு போவதற்கான ஷைத்தானுடைய சதிகள் என்பதை நாம் பார்க்கின்றோம். திருமண வயதை தள்ளி போடுகின்றார்கள். ஆனால் மற்ற மோசமான விஷயங்களை இன்றைக்கு படிப்படியாக பெற்றோர்கள் அனுமதித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அவங்களுடைய உள்ளத்தில் உண்மையிலே கெட்ட எண்ணங்கள் கிடையாது. ஆனால் ஷைத்தான் கெட்ட விஷயங்களை நல்லதாக நம்ப வைக்கின்றான். ஷைத்தான் என்ன பண்றான்? கெட்ட, மோசமான, அநாகரிகமான, அசிங்கமான விஷயங்களை எல்லாம் அழகாக காட்டுகின்றான். அதன் காரணமாக இன்றைக்கு பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில் பொடும்போக்காக, அவர்களுடைய ஒழுக்க விஷயத்தில் பொடும்போக்காக இருக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சமுதாயத்தில் இன்னொரு விஷயம் என்ன? வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமை. இன்றைக்கு பல பெண்கள் அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு வழி இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? வரதட்சணை. நாம் வாழக்கூடிய கலாச்சாரத்தில் அப்படிதான் வரதட்சணை எல்லாரும் வாங்குகிறார்கள் என்பதற்காக ஒரு முஸ்லீம் என்ன பண்ண முடியாது?
வரதட்சணை வாங்கக்கூடியவனாக இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, பெண்களுக்கு நீங்கள் மகரை கொடுத்து திருமணம் முடியுங்கள். கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்காத. அவர்களாக எதையாவது ஒன்றை விருப்பப்பட்டு கொடுத்தால் அதை மட்டும் நீ ஏற்றுக்கொள் என்கின்ற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஆண்கள், முதுகெலும்புள்ள ஆண்கள் என்ன பண்றாங்க? பிச்சை கேட்கிறார்கள். யார்கிட்ட போய் பிச்சை கேட்கிறாங்க? ஒரு பெண்ணிடத்துல போய் பிச்சை கேட்கிறாங்க. நான் உன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முதுகெலும்பு கிடையாது, அதனால நீ என்ன பண்ணணும், எனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். நான் அந்நியர்களை பற்றி பேசவில்லை, இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்ன பண்ணணும்? எனக்கு வண்டி வேணும், வாகனம் வேணும், எங்களுக்கு வீட்டில் ஃபர்னிச்சரை நீங்கள் இறக்கணும். அல்லது மறைமுகமாக சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க? இப்படிதான் மூத்த மருமக திருமணம் முடிச்சுட்டு வந்தா, இவ்வளவுலாம் போட்டு வந்தா, அப்படி என்ன பண்றது? ரெண்டாவது மகனுக்கு திருமணம் பேசுற நேரத்தில் அந்த வரதட்சணை என்கின்ற வார்த்தையை சொல்லாம எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வருது. உண்மையிலேயே இதுவெல்லாம் எவ்வளவு மோசமான கலாச்சாரங்கள். இன்றைக்கு எவ்வளவோ பெண்மணிகள் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருந்தாலும் கூட இந்த வரதட்சணை என்கின்ற ஒரு கொடுமைக்கான அந்த பொருளாதாரம் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது காரணமாக எவ்வளவோ பெண்மணிகள் திருமணம் முடிக்காமல் இருக்கின்றார்கள். வயது 24, 25, 27, 29, 31 இந்த வயதில் இருக்கக்கூடிய முதிர்கண்ணிகளாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் யார்? முதுகெலும்பில்லாத இது போன்று வரதட்சணை கேட்கக்கூடிய ஆண்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல திருமண முறைகளை எடுங்கள். திருமணத்தினுடைய முறைகளை நீங்க எடுங்க. அந்த திருமணம் நடக்குது, எப்படி நடக்குது? எப்படி ஒரு அந்நிய கலாச்சாரத்தில் நடக்குமோ அப்படிதான் நடக்குது. அதுல பாட்டுகள் பரவாயில்ல, பாட்டாவது கொஞ்சம் குறைவா போடுறாங்க. மற்ற அந்த கேமரா கலாச்சாரங்கள் அல்லது ஆடம்பர கலாச்சாரங்கள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற அந்த இடத்துல கூத்து கச்சேரிகள் நடக்கக்கூடிய முஸ்லீமுடைய திருமணங்களை இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியன், என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய திருமணம் இருக்க வேண்டும், என்னுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய திருமணம் இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் நினைக்க வேண்டுமே தவிர அவன் அப்படி பண்றானே, அவன் அவ்வளோ ஆடம்பரமா பண்றானே அப்படி என்பதற்காக ஒரு முஸ்லீம் தன்னுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் திருமண விஷயத்தில் குறிப்பாக சொல்லுவது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த முஸ்லீம் பெண்கள் அல்லது முஸ்லீம் ஆண்கள் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட குணங்களால் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அது என்ன வாழ்க்கை பாதிக்கப்படுது? இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம். ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கும், ஒரு 30, 35 வயது வரைக்கும் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் திடீர்னு அவருடைய கணவன் மௌத்தாயிடுவார், அல்லது திடீர்னு அவங்களுக்கு விவாகரத்தாயிடும். இப்படிப்பட்ட நிலையில அந்த பெண்ணுக்கு அந்த சமுதாயம் இரண்டாவது திருமணத்தை அனுமதிக்குதா? ஒரு பெண்ணுக்கு கணவனை இழந்து விட்டார்கள் அல்லது கணவன் இல்லாமல் ஆகிவிட்டார், ஏதோ ஒரு காரணமாக, அது விவாகரத்தாக இருக்கலாம், குலாவாக இருக்கலாம், அவர் மரணித்ததாக இருக்கலாம், எப்படியோ ஒரு விதவையாக அந்த பெண் மாறிவிட்டால் ஏதோ வயது 20, 25க்குள் அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான ஏற்பாடை செய்கிறார்களே தவிர 30 கடந்துருச்சுன்னா அல்லது 35 கடந்துருச்சுன்னா அல்லது 40 கடந்துருச்சுன்னா 45 கடந்துருச்சுன்னா இவங்களுக்கு எதுக்கு இன்னொரு திருமணம்? இவங்களுக்கு எதுக்கு இன்னொரு திருமணம்? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுவார்கள். என்ன பேசுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு திருமணம், அந்த திருமண பேச்சு நடைபெறும். அந்த விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும் அல்லது ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க எப்படியோ ஒரு விஷயத்தின் காரணமாக ஒரு திருமண பேச்சு அந்த வீட்டில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கும். அதுக்கு சூழக்கூடிய இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? இந்த வயசுல இவளுக்கு தேவையா? என்ன பேசுவாங்க? இந்த வயசுல இவளுக்கு தேவையா? ஏன் இருக்க வேண்டியதானே, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே, வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அவருடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறது? அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பெண்மணிக்கு தான் தெரியும் ஒரு கணவன் இல்லாமல் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்பது, தந்தை இல்லாமல் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள் என்பது. ஆனால் இன்றைக்கு கலாச்சாரம் என்கின்ற பெயரில் இந்த இரண்டாம் திருமண விஷயத்தை, பெண்களுக்கான இரண்டாம் திருமணம், கணவனை இழந்த பெண்களுக்கான இரண்டாம் திருமணம் என்கின்ற விஷயத்தில் இன்றைக்கு கலாச்சார சீர்கேட்டை நோக்கி நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ விதவை பெண்கள், ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள் தமிழகத்தில் கணவன் இல்லாமல், தன்னை பராமரிப்பதற்கான ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் பெற்ற பிள்ளைகளை அனாதை ஆசிரமங்களில் விடக்கூடிய பெண்களை பார்க்கின்றோம். அவர்களுக்கு வயது 30 இருக்கும், 35 இருக்கும், 40 இருக்கும். அவர்கள் ஒரு விதவைகளுடைய ஹாஸ்டல்ல இருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளை அனாதை இல்லத்தில் சேர்த்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த பெண்மணிக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா? இதை உருவாக்கி தந்தது யார் என்று சொன்னால் வேற யாரும் கிடையாது, இந்த கலாச்சாரம்.
நம்ம இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை மறந்துவிட்டு வேறு வேறு கலாச்சாரங்களை பின்பற்றியதனுடைய விளைவு. ஒருவனுக்கு ஒருத்தி தான், கணவன் இழந்து விட்டால் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு கல்யாணம். எந்த அளவிற்கு பெற்றோர் இன்னைக்கு பயப்படுறாங்க. பெற்றோர் என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளுக்கு 35-40 வயது ஆகிறது, அவள் கணவனை இழந்து விட்டால் வாழ்க்கையற்ற ஒரு நிலையில் இருக்கின்றால் அவளுக்கு 2ஆம் திருமணம் செய்வதற்கு பெற்றோர் பயப்படுகிறார்கள். என்ன பயம்? 4 பேர் என்ன பேசுவான், 4 பேர் என்ன பேசுவான், என்னுடைய மரியாதை என்ன ஆகும், போன 4 இடத்துல 4 கேள்வி கேட்பானே என்று பேசக்கூடிய இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியது இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடிய மோசமான அந்நிய கலாச்சாரங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எவ்வளவு விதவிகள் வாழ்க்கையற்றவர்களாக, பொருளாதாரங்களுக்கு வழி இல்லாமல் இன்னும் சில நேரங்களில் தவறான பாதையில் செல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்களை நாம் காண முடியும். தவறான அவருடைய வாழ்க்கை தேவைகள் இல்லாமல், வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் மோசமான காரியங்களுக்கு, தவறான விஷயங்களுக்கு போகக்கூடிய இஸ்லாமிய பெண்கள். இதை உருவாக்கியது யார் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், நான் திருமணம் செய்தால் அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் திருமணம் செய்ய மாட்டேன், நான் திருமணம் செய்தால் எப்படிதான் செய்வேன், எனக்கு ஒரு கன்னி பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும், அவள் வெள்ளையாகத்தான் இருக்க வேண்டும், அழகான பெண்மணியாகத்தான் இருக்க வேண்டும், வயது கூட இருக்கக்கூடாது, என்னை விட 1 வயசுக்கு கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? இது நம்முடைய கலாச்சாரமா? பெண், என்னுடைய மனைவி என்னை விட 1 வயசு கூட இருக்கிறதுனால என்ன தவறு? ஒரு பெரும்பான்மையான வயசு தான் அது ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி ஒரு அந்நியர்கள் விரும்புவார்களோ அதே போன்று இன்றைக்கு ஆண்கள் விரும்பக்கூடிய மோசமான ஒரு கலாச்சாரம் வந்துவிட்டது. நான் திருமணம் முடித்தால் கன்னி பெண்ணை தான் திருமணம் முடிப்பேன். வேறு ஒருவர் விரும்புவது தவறு கிடையாது. ஆனால் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி விரும்பக்கூடாது. ஒருவருக்கு விருப்பம் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆசைகள் என்பது இருக்கும், அவருக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 1000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 1000 பேரும் அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிப்பார்கள் என்று சொன்னால் அந்த 1000 பேர் மீதும் குற்றம் வரும். ஒருவர் கூட ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு, வயது கூடிய அல்லது பிள்ளைகளுடைய ஒரு விதவையை திருமணம் முடிப்பதற்கு அந்த இடத்தில் ஆற்றல் இல்லாத ஆண்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது ஒரு சமூக குற்றமாக மாறுகிறது. அதற்கான காரணம் அந்நிய கலாச்சாரத்தை இன்றைக்கு பின்பற்றியதுதான். அதே போல இது பெண்களுடைய விஷயம். ஆண்களுடைய விஷயமாக இருந்தால் என்ன, ஆணாக இருப்பார், அவர் ஒரு திருமணம் முடிச்சு வாழ்வார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு திருமணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பார். அவருக்கு இன்னொரு திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்தாலே அவர் வாழக்கூடாது என்கின்ற அமைப்பில் என்ன பண்ணிடுறாங்க, இன்றைக்கு சமூகத்துடைய சூழ்நிலை. அவர் எந்த திசைக்கு போனாலும் அடிப்பாங்க. அவர் எந்த திசைக்கு போனாலும், அவர் திருமணம் முடிச்சுட்டாருன்னா, 2வது திருமணம் முடிச்சுட்டாருன்னா பெண்கள் டீம் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எந்த திசைக்கு போனாலும் அடிப்பாங்க. தெரியுமா, அப்படி பண்ணிட்டான், எவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணிட்டான் தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்துட்டான் தெரியுமா. யார் பேசுகிறார்கள்? இஸ்லாமிய பெண்கள் பேசுகிறார்கள், இஸ்லாமிய ஆண்கள் பேசுகிறார்கள். அவரு ஒரு திருமணம் தான் முடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. தன்னுடைய நண்பன் 2வது திருமணம் முடிச்சுட்டான்றதுக்காக அந்த குரோதத்தை இஸ்லாத்தின் மீது வெளிப்படுத்துவார். என்ன பண்ணுவாரு, அவன் 2வது கல்யாணம் முடிச்சுட்டான், 3வது கல்யாணம் முடிச்சுட்டான், 4வது கல்யாணம் முடிச்சுட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், இப்படியாக அவர்கள் ஹலாலாக இறைவன் அனுமதித்து ஒரு விஷயத்தை செய்கின்றார்கள். உண்மையிலேயே அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பெண்மணிக்கு வாழ்க்கை கொடுத்தவராக இருக்கலாம், அல்லது ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தவராக இருக்கலாம், ஒரு அனாதையை பொறுப்பெடுத்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய தேவை, அவர் சுயநலத்துக்காகவே செய்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதித்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் திருமணம் முடியுங்கள். எத்தனை பேரை திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். மஸ்னா வ சுலாஸ வ ருபா, முடித்தால் 2ஆக முடியுங்க, 3ஆக முடியுங்கள், அல்லது 4ஆக முடியுங்கள். யார் நீதம் செலுத்த மாட்டேன் என்று அஞ்சுகிறாரோ அவர் ஒரு திருமணம் செய்யுங்கள். இப்போ அல்லாஹ் முதலாவது சொன்னது எத்தனை, 2 முடியுங்க, முடியலையா 3 முடி, அது இல்லையா 3 முடியுங்க, அதுவும் இல்லையா 4 திருமணம் முடியுங்கள். உங்களால் நீதம் செலுத்த முடியாது என்பதை நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால் 1 முடியுங்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த வசனத்தை எப்படி தெரியுமா மாற்றி வச்சிருக்காங்க, 3 வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, அதனால அல்லாஹ் 1 முடியுங்க அப்படின்னு சொல்றான்னு மாற்றி வச்சிருக்காங்க. அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுகின்றான், அது நம்முடைய மனோ இச்சைக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் வாய் அமைதியா இருக்கும், என்ன பண்ணக்கூடாது, எதிர் கருத்துக்களை நாம் தெரிவிக்கக்கூடாது. இறைவனுடைய வசனத்தை நம்ம மாத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹ் அப்படியா சொன்னா, யாராவது ஒருவர் விதிவிலக்க சொல்றான் அல்லாஹ், யாருக்காவது நீதம் செலுத்த முடியாது என்று பயப்படுபவர் ஒரு திருமணத்தை முடிக்கட்டும். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அதற்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா, ஒரு திருமணம் முடியுங்க, யாராலையும் உலகத்துல 2வது திருமணம் முடிக்க முடியாது, நீதமா இருக்க முடியாது. இப்படி ஒரு பொய்யான ஒரு கருத்தை அந்த வசனத்தில் பரப்பிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம்.
இது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஆண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதன் காரணமாக திருமணமாகாத பெண்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விதவைகளாக இருக்கலாம் அல்லது கன்னி பெண்களாக இருக்கலாம். ஆனால் தன்னை திருமணம் செய்வதற்கான ஆண் இல்லாமல் எவ்வளவோ பெண்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிப்பட்ட பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்கான தேவையற்றவர்களாக தன்னுடைய குடும்ப விஷயங்களை, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்களாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதற்கான காரணம் யாரை சாரும்? இப்படி யாரெல்லாம் பேசினார்களோ அவர்கள் பெண்களாக இருக்கலாம் அல்லது சில ஆண்களும் அப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அந்நிய கலாச்சாரத்தால் தாக்கப்பட்ட ஆண்கள், அந்நிய கலாச்சாரத்தால் தாக்கப்பட்ட ஆண்கள், அவர்களுடைய பேச்சுக்களும் இப்படி இருப்பதை பார்க்கின்றோம். அதையும் மீறி யாராவது ஒரு முடிச்சுட்டார்னா அவரை ஒரு மோசமான மனிதராக, ஒரு கெட்ட மனிதராக சித்தரிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டது. அவர் பண்ணது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கார். உண்மையிலேயே 2ஆம் திருமணம் அல்லது 3ஆம் திருமணம் அல்லது 4ஆம் திருமணம் என்பது அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? பெரும்பான்மையான அறிஞர்கள், அரபுலக அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இது ஒரு சுன்னா, இது ஒரு சுன்னா. சில அறிஞர்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய அல்லது அவர்களுடைய மனோ இச்சைக்காக அப்படி சொல்கிறார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கிறார்களே தவிர, உண்மையாக நீங்கள் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு எப்போ அதிகமான குழந்தைகள் பெற முடியும்? எப்பொழுது பெற முடியும்? நிறைய மனைவிகள் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதிகமாக குழந்தைகளை பெற முடியும். அதிலும் இன்றைக்கு சமுதாயம் மாறி இருக்கிறது. குழந்தைகளுடைய விஷயத்துல எத்தனை குழந்தை? 2 தாண்டக்கூடாது, 3 தாண்டக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் அந்த எப்படிப்பட்ட பெண்ணா பாருங்க, அவள் நிறைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணாக, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்ணாக, அன்பு செலுத்தக்கூடிய பெண்ணாக பாருங்கள் என்று சொன்னாங்க. அது எப்படி நிறைய குழந்தைகள் பெற்றிருக்காங்கன்னு தெரியுது. அப்படி என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை வைத்து நாம் முடிவெடுக்கலாம். இந்த குடும்பத்தினுடைய வளமை இவர்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள், அவர்களுடைய அப்படிதான் வளர்ந்திருக்காங்க என்பதை வைத்து முடிவெடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுங்கள் என்று சொன்ன அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் எப்படி மாத்திட்டோம்? 2 குழந்தைகளுக்கு மேல பெத்துக்காதீங்க, 3க்கு மேல பெத்துக்காதீங்க, 4க்கு மேல பெத்துக்காதீங்க. இன்னைக்கு 4 தான் இன்னைக்கு ஹையஸ்ட் லெவல். அன்றைய காலத்துல சஹாபாக்களுக்கு 10, 12, 15, 20 எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை? 4. உண்மையிலே ஈமான் உள்ளவர்கள் ஒரு 5 வரைக்கும் போறாங்க. அதுதான் உச்சகட்ட ஈமானா இருக்கே தவிர, அதை தாண்டிய உண்மையிலே அவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்கு அல்லது என்னால் முடியலை, அப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் அது நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஒரு குறைபாடு. ஆனால் இன்னைக்கு சமுதாயமே எப்படி இருக்கு? குறைபாடாக மாறி போச்சு. பிள்ளையை எப்படி வளர்க்குறது, எப்படி பார்த்தா 5 பிள்ளையை வச்சு மேனேஜ் பண்ணுறது. ஏன் அந்த காலத்துலலாம் எப்படி மேனேஜ் பண்ணாங்க? அந்த காலத்துலலாம் இன்றைக்கும் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்க தான் செய்யுது. உடன்பிறப்புகள் 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. அவர்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அந்நிய சமுதாயத்தில் கூட அப்படி இருக்காங்க. சில பேர் அந்நிய சமுதாயத்தில் கூட என்ன பண்றாங்க, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இருந்து கொண்டு என்ன பண்றாங்க, 2 தான் லிமிட். என்னது? 2 தான் அல்லது 3 தான் அல்லது 4 தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன பண்றது இல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை காட்டித் தரவில்லை. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், என்னுடைய உணவில் என்னுடைய பிள்ளை பங்கு கொள்ளும் என்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளை கொல்லாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கொலை செய்யாதீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் ஒரு நல்ல காரியத்திற்காக கொஞ்சம் தள்ளி போடுவது தவறு கிடையாது. என்னுடைய முதல் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் 2வது பிள்ளை, இப்படி பண்றது தவறு கிடையாது. ஆனால் இதற்கு மேல் எனக்கு பிள்ளைகளே வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாய ஆண்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பெண்களை நாம் பார்க்கின்றோம். இது திருமண ரீதியாகவும் அல்லது பிள்ளை ரீதியாகவோ இப்படிப்பட்ட கலாச்சார சீர்கேடுகளில் இந்த சமுதாயம் மாட்டிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த பொழுதுபோக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு காலத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் என்றால் என்ன? அவர்கள் பிள்ளைகள் இருப்பார்கள், தாய் தந்தை இருப்பார், கணவன் இருப்பார், மனைவி இருப்பார். கணவன் மனைவிட்ட பேசுவார், மனைவி கணவன்கிட்ட பேசுவாங்க. அது நல்ல விஷயமாக இருக்கலாம், கெட்ட விஷயமாக இருக்கலாம். பிள்ளைகள் வருவாங்க, தாய் தந்தையிடம் பேசுவார்கள், விளையாடுவார்கள், போவார்கள், படிப்பார்கள். இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கு கலாச்சாரம் எப்படி மாறிடுச்சு? தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க, பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபோனை பார்ப்போம். தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஒரு வேலையை பார்ப்பாங்க. பிள்ளைகள் இப்படி வச்ச ஃபோன் என்ன பண்ணாது, கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, அது மணிக்கணக்கில் இருக்கும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்று அந்த பிள்ளைக்கு தெரியுமா எப்படி ஃபோனை யூஸ் பண்ணணும்?
ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு அதற்கான மெச்சூரிட்டி இருக்காது. ஆனால் வயது பாருங்க, 1 வயசுல 2 வயசுல அதை பெருமையாக இன்னைக்கு சொல்லக்கூடிய தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க, என் புள்ள வந்து ஃபோனை கொடுக்காட்டி சாப்பிடவே சாப்பிடாது, என் புள்ள என்ன பண்ணாது ஃபோனை கொடுக்காட்டி. ஆமாம், உண்மையிலே அப்படிதான் நடக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% பிள்ளைகள் அவர்களுக்கு சாப்பாடு இருக்கணும்னா கையில் மொபைல் இருக்கும். கையில் என்ன இருக்கணும்? மொபைல் இருக்கும். அதில் என்ன இருக்கும், அது பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ண தெரியுமா, அல்லது அவங்களுடைய மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இன்றைக்கு பாருங்க, நிறைய பிள்ளைகள் ஆளுமையற்றவர்களாக நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம். அது குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அல்லது ஆளுமையற்றவர்களாக ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணும், அவர்கள்ட்ட ஒரு என்ன சொல்ல, அடுத்தவர்களிடத்துல பேசுறதுல இருந்து எல்லாத்துலேயும் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் கூட என்ன சொல்றதுன்னா, யாரிடத்திலும் பேச முடியாத ஒரு மனிதராக. இன்ட்ரோவர்ட்டுக்கு தமிழில் சரியாக சொல்றதுன்னா ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையுடைய ஒரு மனிதராக. அந்த ஒரு சின்ன பிள்ளையாக தான் இருக்கும், ஆனால் அது அடுத்தவங்கள்ட்ட பேச கூட பேசாது, அடுத்தவர்களை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போகும். என்ன காரணம்? அந்த பிள்ளை வளர்த்த விதம் அப்படி, அந்த பிள்ளையை வளர்த்த விதம் அப்படி. அது என்ன பண்ணும், சாதாரணமாக ஒரு குழந்தை என்பது 4 இடத்துல விளையாடும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடுவது கூட கிடையாது. அன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஒரு அடிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. இன்றைக்கு 4 பேர் சந்திப்பதே எதில் தான்? ஆன்லைனில் தான் சந்திக்கிறாங்க. 4 பிள்ளைங்க விளையாடுதுங்க. எதில் விளையாடுதுங்க? ஆன்லைனுடைய ரூட்டில் தான் விளையாடுதுங்களே தவிர நேரில் விளையாடக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு குறைந்து வருவதை பார்க்கின்றோம். அப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற இந்த விஷயத்தில் முழுக்க காபிர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். வீட்டுக்குள்ள போனால் முதலாவது இருப்பது என்னது? இவ்வளோ பெரிய டிவி வச்சிருப்பாரு. அதுவரை பெருமையாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இது வந்து அவ்வளோ பெரிய இன்ச்சு, இது இவ்வளோ 1000க்கு வாங்கினேன், இவ்வளோ லட்சத்துக்கு வாங்கினேன். உண்மையிலேயே அது நல்ல விஷயத்திற்கு பயன்படுமா? டிவி எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும்? கேபிள் கனெக்ஷன் கொடுக்காம நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கேபிளை போட்டுட்டு நம்ம எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும்? டிவியை ஓப்பன் பண்ணால் மோசமான விஷயங்கள் தான் வரும். நான் நியூஸ் தான் பார்க்குறேன், நியூஸில் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் போடுவானா? எல்லா விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், இசைகள். நியூஸில் இசை வராதா? நியூஸில் அந்நிய பெண்கள் ஆபாசமாக வரமாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் இந்த சமுதாயம் முழுக்க மறந்து ஒரு அந்நியன் எப்படி வாழ்வான், அவன் எப்படி அவனா அப்படி தானே இருக்கான், நான் எப்படி இருந்தா என்ன என்கின்ற அமைப்பில் இந்த சமுதாயம் போய்விட்டது. அது ஏதோ ஒரு பெருமையாகும். அது அப்படிப்பட்ட டிவி, நான் இந்த படத்தை பார்த்தேன், நீ இந்த படத்தை பார்த்தேன். வீட்டுக்கு போனாலே என்ன சவுண்டு கேட்குது? நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடுது? நாடகம் ஓடுது, அல்லது பாட்டு ஓடிக்கொண்டிருக்குது. என்ன பாட்டு? நல்ல சமுதாயத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களுடைய பாட்டா? எதுவெல்லாம் கேவலமாக இருக்குமோ, எதெல்லாம் தேவையற்றதாக இருக்குமோ, எதெல்லாம் சமுதாயத்தை வழிகெடுக்குமோ, இது போன்ற விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ இதுவெல்லாம் இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு என்கின்ற பெயரில் இந்த சமுதாயத்திற்குள் ஊடுருவிப்பதை பார்க்கின்றோம். இன்னும் அதில் ஒரு படி மேலே போய் தாய் தகப்பன் அதே போல பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து சினிமா பார்க்குறாங்க. அதில் மோசமான காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன ஓடுது? மோசமான காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளிகள் என்ன பண்றாங்க? தன்னுடைய பிள்ளைக்கு அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னத அத்-தய்யூஸ். ஒரு தய்யூஸ் என்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். தய்யூஸ் என்றால் யார்? தன்னுடைய வீட்டில் மானக்கேடான விஷயங்கள் நடக்கிறது, தன்னுடைய வீட்டில் மோசமான விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் அதை தடுக்காமல் இருக்கக்கூடியவன் தான் தய்யூஸ். இப்படிப்பட்டவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல பிள்ளைகளுடைய கல்வியினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால், பிள்ளைகளுடைய கல்வியினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் இன்றைக்கு அந்நிய கலாச்சாரத்தில் முழுமையாகவே அந்நிய கலாச்சாரத்தை சார்ந்திருப்பவர்களாக பார்க்கின்றோம். மற்ற விஷயங்களாவது ஏதோ இஸ்லாத்தினுடைய ஓரளவுக்கு அதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் கல்வி என்று வந்துவிட்டால் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் கல்விக்காக எதையும் தியாகம் செய்யலாம். அவனுடைய கருப்பாக இருந்தாலும், அவனுடைய மானமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நாம் தியாகம் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சென்று விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். கல்வியினுடைய விஷயத்துல பொம்பளை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. எப்படி அனுப்புறாங்க? பள்ளிக்கூடத்திற்கு போகின்ற வரை ஹிஜாப், பள்ளிக்கூடத்திற்குள் போய்விட்டால் அதற்கப்புறம் என்ன தேவை கிடையாது? ஹிஜாப் தேவை கிடையாது. அங்கே எல்லாம் மலக்குமார்களும் அங்கே எல்லாம் சஹாபாக்களும் வாழ்கிறார்களோ என்பதை போன்று என்ன பண்றாங்க? அதற்கப்புறம் நீங்க அதெல்லாம் போட தேவையில்லை. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியா ஹிஜாபை கடமையாக்கலாம்? நீங்கள் பள்ளிக்குள் போவதற்கு, ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிஜாபை போட்டுக்கொள்ளுங்கள். காலேஜுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே போயிட்டா அங்கே ஹிஜாப் தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்கினான். அப்போ எதற்காக இந்த விதிவிலக்குகள்? கல்வி என்ற பெயரால் எதையும் தியாகம் செய்யலாம். பிள்ளைகளுடைய தொழுகையினுடைய விஷயங்கள் எடுங்க, அவனுக்கு ஒரு வயது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயது 11 வயது ஆகிவிட்டால் தொழுகை கடமையாகிறது.
ஆனால் தொழுகைக்கும் அவனுக்குமான எந்த சம்பந்தமும் இருக்காது. ஏன் அவன் தொழுகிறதில்லை, ஏன் வந்து பள்ளிவாசலுக்கு வரதில்லை? அவன் வந்து பள்ளியில் படிக்க போயிருக்கின்றான். பள்ளிவாசல் ஸ்கூலுக்கு என்ன பண்ணியிருக்கான், படிக்க. ஏன் ஒரு பர்மிஷன் கேட்டு வரலாம். ஜும்மாவை கூட இன்றைக்கு அட்டன் செய்ய முடியல. என்ன பண்ண முடியல? ஜும்மா கூட தொழாத பிள்ளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வேண்டுமென்றே எவன் ஒருவன் 3 ஜும்மாவை விடுகின்றானோ அவனுடைய உள்ளத்தில் முத்திரை குத்தப்படுகிறது. அவனுடைய உள்ளத்தில் என்ன குத்தப்படுது? நீ முஸ்லிம் அற்ற தகுதியற்றவன் என்கின்ற ஒரு முத்திரை குத்தப்படுகின்றது. அப்போ இறைவன் முத்திரை குத்துகிறான் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு முத்திரையாக இருக்கும்? சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஜும்மாவில் கூட இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத, ஜும்மாவை கூட தொட முடியாத பிள்ளைகளாக, அதே போல பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்களை எடுத்தால் அவர்கள் அந்நிய கலாச்சாரத்தில் வாழ்கிறார்கள், அந்நிய பெண்களோடு பழகுகிறார்கள், அந்நிய பெண்களோடு பேசுகிறார்கள் என்றெல்லாம் தெரிந்தாலும் கூட அது கல்வி எந்த இடத்துக்கு போயிடுச்சு? இன்றைக்கு கல்விகள் எல்லாம் கல்வியினுடைய இடத்தில் மாறி போய் மோசமான ஒரு கலாச்சாரத்தினுடைய மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமியுடைய சமுதாயம் ஒரு மெட்டீரியலிஸ்டாக மாறிவிட்டது. கல்வியினுடைய விஷயத்தில் எப்படி மாறிட்டாங்க? ஒரு மெட்டீரியலிஸ்ட். அவன் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினாக வர வேண்டும். நாளைக்கு எப்படி வரணும்? அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லாட்டியும் சரி, அவன்கிட்ட இஸ்லாமிய தொழுகை இல்லாட்டியும் சரி, இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் இல்லாட்டாலும் சரி, அவனிடத்தில் தாடி இல்லாவிட்டாலும் சரி. இன்றைக்கு பல ஸ்கூல்ல என்ன பார்க்குறோம்? தாடி வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் பெற்றோர் என்ன பண்றதில்லை, அது என்ன அப்படிதான் இருக்கும் என்று கடந்து செல்கிறார்களே தவிர இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை எல்லாம் சிதைத்து கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். அப்போ முழுக்க முழுக்க ஒரு மெட்டீரியலிஸ்டா உருவாக்குறோம். மெட்டீரியலிஸ்ட்னா யாரு? எனக்கு வந்து பணம் மட்டும்தான் தேவை, இஸ்லாம் அது இரண்டாவது தான் என்று இஸ்லாத்தை புறந்தள்ளிவிட்டு, அல்லது இஸ்லாமிய வரலாறுகளாவது பிள்ளைகளுக்கு தெரியுதா? அபூபக்கர்னா யாரு, உமர்னா யாரு, உஸ்மான்னா யாரு, அலினா யாரு? ஏதோ ஒரு பேருக்காக என்ன பண்றோம்? ஒரு குரான் மதரசா, ஒரு பேருக்காக ஒரு குரான் மதரசா. அதுக்கப்புறம் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த குரான் மதரசா கூட ஒரு 7-8 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன கிடையாது? அவர் வீட்லையும் சொல்ல மாட்டாரு, எங்கேயும் சொல்ல மாட்டாரு. இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமற்ற ஒரு பிள்ளையாக இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் வளர்கிறது என்று சொன்னால் நாளைக்கு எப்படி இஸ்லாம் பலமான ஒரு சமுதாயமாக வளரும்? இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் நாளைக்கு கலாச்சார ரீதியாக இஸ்லாத்தை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? இதையெல்லாம் யோசிக்காதவர்களாக உண்மையிலேயே அவர் சிறந்த மனிதராக இருப்பார், தர்மம் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார், தொழக்கூடிய மனிதராக இருப்பார், அல்லது மற்ற நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய மனிதராக இருப்பார். ஆனால் பிள்ளையினுடைய கல்வி என்று வந்து விட்டால் எல்லா மார்க்க கடமைகளுக்கும் விதிவிலக்கு கொடுத்து விடுகிறார். எல்லா மார்க்க கடமைகளுக்கும் என்னது? விதிவிலக்குகளை கொடுத்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற அந்நிய கலாச்சாரங்கள் உண்மையிலேயே இதெல்லாம் எங்கிருந்து இதெல்லாம் ஊடுருவுகிறது என்று சொன்னால் கிழக்குலகம், அதாவது மேற்குலகத்திலிருந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த அமெரிக்கா இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மோசமான கலாச்சாரத்தை ஷைத்தான் பெயரை மாற்றி இங்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் அதையெல்லாம் எந்த ஒரு அறிவும் இல்லாமல், அதை புரியாமல், அந்நியர்களுடைய கலாச்சாரமாச்சே, இவனுடைய ஆடை, இவனுடைய பேச்சு, இவனுடைய ஒழுக்கம், இவன் செய்யக்கூடிய நடைமுறை எல்லாம் அந்நியர்களை போன்று இருக்கிறது என்பதை கூட கவனிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலாச்சாரத்தினுடைய விஷயத்தில் சொல்லுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவீர்கள், யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவீர்கள். ஷிப்ரம் பிஷிப்ர், திராம் பிதிரா, அடிக்கு அடி, முளத்திற்கு முளம் நீங்கள் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவீர்கள். எதுவரை தெரியுமா? அவர்கள் ஒரு உடும்பினுடைய ஒரு பொந்திற்குள் போனால் கூட அவர்களுக்கு பின்னால் நீங்களும் சென்று விடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்நிய கலாச்சாரத்தில் வாழக்கூடிய மக்கள் அவன் எப்படி செய்கின்றானோ, அவன் என்ன படிப்பு படிக்கிறான், அவன் என்ன ட்ரெஸ் உடுக்கிறான், அவன் எப்படி பேசுறான், அப்படிதான் என்னுடைய பிள்ளையும் இருக்க வேண்டும், அல்லது நானும் அப்படிதான் இருக்க வேண்டும், என்னுடைய கலாச்சாரமும் அப்படிதான் இருக்க வேண்டும். உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், பொழுதுபோக்குடைய விஷயங்களாக இருக்கலாம், ஒரு மனிதனுடைய வியாபாரமாக இருக்கலாம். இப்படி எதுவெல்லாம் சம்பந்தப்படுகிறதோ எல்லா விஷயங்களிலும் அந்நிய கலாச்சாரத்தை பின்தொடர்ந்து கொண்டு போவதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான், இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபர்ர மினல்லதீன தபஉ. யாரெல்லாம் நாம் பின்பற்றணுமோ அவர்களெல்லாம் நாளைக்கு மறுமையில் விலகிக் கொள்வார்கள், மறுமையில் விலகிக் கொள்வார்கள். இவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று எந்த மனிதர்களை, எந்த சினிமா நடிகர்களை முன்னுதாரணமாக வைத்து நம்ம செயல்பட்டோமோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? விலகிக் கொள்ளுவார்கள்.
அவர்கள் நரகத்திற்கு போவார்கள், அவர்களுக்கு பின்னால் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள சிலரும் நரகத்திற்கு போவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், ஒரு இஸ்லாமியனாக இருக்கின்றேன் என்று சொன்னால் எனக்கென சில அடையாளங்கள் உள்ளன, எனக்கென்று சில கலாச்சாரங்கள் உள்ளன, எனக்கென்று சில பழக்க வழக்கங்கள் உள்ளன, எனக்கென்று சில சட்டங்கள் உள்ளன. அதனை யாருக்காகவும் எதற்காகவும் நான் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க மாட்டேன். அப்படிப்பட்டவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். ஒரு உண்மையான முஸ்லீமாக, ஒரு இஸ்லாமியனாக, சிறந்த ஒரு மனிதனாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் எதுவாக இருக்கலாம், இஸ்லாத்தினுடைய ஒரு கடமைகளை, இஸ்லாத்தினுடைய விஷயங்களை புறக்கணிக்கின்ற அளவிற்கு நான் செல்வேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது எனக்கு தேவையில்லை. என்னுடைய கலாச்சாரமாக இருந்தாலும், தமிழக கலாச்சாரமாக இருந்தாலும், இந்திய கலாச்சாரமாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் இஸ்லாம் அங்கீகரித்ததாக இருந்தால் அதை நான் பின்பற்றுவேனே தவிர இஸ்லாத்திற்கு முரண்படுகின்ற ஒரு இடத்தில் நான் அதை பின்பற்ற மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதி ஒவ்வொரு முஸ்லிமிற்குள் வர வேண்டும், ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திற்குள் வர வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் உருவாகின்ற நேரத்தில், அப்படிப்பட்ட தனிநபர்கள் உருவாகின்ற நேரத்தில் மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய சரியான ஒரு கட்டமைப்பு உருவாகும், ஒரு சரியான ஒரு இஸ்லாமிய சமுதாயம் உருவாகும், ஒரு சரியான ஒரு இஸ்லாமிய எழுச்சி என்பது ஏற்படும். அது வரைக்கும் இந்த சமுதாயம் நிமிர்ந்து நிற்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கலாச்சார ரீதியாக நான் சரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தனி மனிதனாக, அப்படிப்பட்ட குடும்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும், என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.